அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசியினருக்கு 3 குரு வக்கிரம், 5 கேது, 6ஆம் இடத்தில் புதன். அடுத்து அவர்களுடைய மேஷ ராசியினுடைய 7 இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு புதன் வந்திருக்கிறார். 9 சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன். லாபஸ்தானத்தில் ராகு, விரய ராசியில் 7.5 சனியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். ராசியாதிபதி செவ்வாய், சுக்கிரன், சூரியன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9 சஞ்சரிப்பதாலும் லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதாலும் கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் மறைந்துவிடும். இனிமேல் மனதில் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் அனைத்தும் விலகும். நீண்ட நாள் நோய்க்காக சிகிச்சை எடுத்தவர்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இனிமேல் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும், அந்யோன்யம் பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கலாம். உடன் இருப்பவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் வியாபாரம் படிப்படியான முன்னேற்றத்தை பெற முடியும். கடந்த கால சட்ட சிக்கல்கள் எல்லாம் விலகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பர். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை தாங்கள் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் மேம்படும். புகழ் பெறுவீர்கள். உயர் அதிகாரி தங்களை மனமாற பாராட்டுவார். பிறரால் முடிக்க முடியாத கடினமான வேலைகளை கூட தாங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் தாராளமாக வெற்றி பெறலாம். பரிசு பாராட்டுதல்களை பெறலாம். குரு சூரியனை பார்ப்பதால் தேர்வுகளுக்கு தயார் செய்பவர்கள் எளிதாக தேர்ச்சி பெறலாம். 5க்கு உரிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைந்திருப்பதும் வாரத்தின் பிற்பகுதியில் சுக்கிரனும் புதனும் கூட 9ஆம் இடத்தில் இணை இருப்பதும் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதை காட்டுகிறது. நாம் மனதில் என்னென்ன நினைத்தோமோ அனைத்தும் செயல் வடிவம் பெறும். தாங்கள் நினைத்தது அனைத்துமே செயல் வடிவம் பெறும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு வேலை போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கும். சிலருக்கு தந்தை வழியில் சாதகமான உதவிகள் கிடைக்கும். இவ்வாரம் மிக இனிய வாரம். 5ஆம் இடமாகிய புத்திரஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். சில சமயங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். முக்கிய கோப்புகளில் ஃபைல்ஸ்களில் கையெழுத்திடும் போது கவனமாக இருங்கள். முக்கியமான நபர்களுடன் விரோதம் ஏற்பட்டு மன அமைதி குறையலாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து கொடுத்தல் வேண்டாம். தாங்கள் செய்ய வேண்டியது, கோயிலுக்கு சென்றால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.